வணக்கம் நண்பர்களே. ஐசிசி 50 ஓவர் உமன்ஸ் வேர்ல்ட் கப்போட மேட்ச் 21 பிட்வீன் ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ் நவி மும்பைல நடந்து முடிஞ்சிருச்சு. அனதர் த்ரில்லர் ஆஃப் மேட்ச். அதாவது பங்களாதேஷ்ல இந்தியா நீங்க தான் சோக்காவீங்களா, அதை விட வேற லெவல்ல நாங்க சோக்காகி காமிக்கிறோம் பாருங்கன்ற மாதிரி. இதுக்கு மேல என்னங்க சொல்ல முடியும்? 12 balls 12 runs to win. கையில 6 விக்கெட் இருக்கு. ப்ராப்ளம் என்னன்னா பங்களாதேஷ் கிட்ட பவர் ஹிட்டிங் கிடையாது. ஓகே, நிகர் சுல்தானா கேப்டன் கடைசி வரைக்கும் ஸ்டே பண்ணி 77 அடிச்சாங்கன்னா அவங்க கிட்டேயுமே பவர் கேம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? டாஸ் பண்ணி ஸ்ரீலங்கா பேட்டிங் எடுத்தாங்க. 202 runs அடிச்சாங்க. அஸ்வினி பெரேரா ஒரு சூப்பர் 84 runs அடிச்சாங்க. சமரி அட்டப்பட்டும் பாத்தீங்கன்னா ஒரு தாறுமாறான ஒரு 46 அடிச்சாங்க. 250க்கு மேல அடிப்பாங்க நினைக்கும் போதுதான் பங்களாதேஷ் ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தாங்க. ஷர்மின் அக்டர் கூட 3 விக்கெட் எடுத்தாங்க. திருப்பி சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஷர்மின் வந்து ஒரு 60 runs என்னவோ அடிச்சாங்க, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. பட் கேப்டன் நிகர் சுல்தானா சூப்பரா விளாண்டாங்க. கடைசியில கேம் கையில இருக்கும் போது அவங்களால அந்த கேமை முடிக்க முடியல. ஸ்ரீலங்காவோட ஃபீல்டிங் படு மோசமா இருந்ததுங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஹோப்பே விட்டுட்டாங்க. பட் சமரி அட்டப்பட்டு அந்த லாஸ்ட் ஓவர் தான் அவங்களை வந்து சேவ் பண்ணுச்சுன்னு கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இன்னும் டாப் 4 போறதுக்கு ஸ்ரீலங்காக்கு சான்ஸ் இருக்குங்க. அந்த மழையில சில மேட்சஸ் எல்லாம் கேன்சல் ஆகாம இருந்தா ஸ்ரீலங்காவோட சிச்சுவேஷன் இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும்.